வசிய பொருத்தம் எவ்வளவு சார் முக்கியம்? அன்பு அப்படிங்கிறது பெற்றவங்ககிட்ட வச்சுக்கலாம், நட்பு அப்படிங்கிறது நண்பர்கிட்ட வச்சுக்கலாம். வசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சுமம், அளப்பரிய மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத கணவன் மனைவியாக உள்ளவர்களுக்கு, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாழ்ந்து காட்டவங்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போனால் கூட ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் தினம் தினம் புதிய ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை சொல்ல ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், திருமணத்துக்கு பொருத்தம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டு வரீங்க சார். அந்த வகையில் வசிய பொருத்தம் எவ்வளவு சார் முக்கியம்? வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு தேவையான பணம் அல்லது நலன் அல்லது குணம் அல்லது வளம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட கணவன் மனைவி இருவருக்குள்ள வசியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கணும். அன்பு அப்படிங்கிறது பெற்றவங்ககிட்ட வச்சுக்கலாம், நட்பு அப்படிங்கிறது நண்பர்கிட்ட வச்சுக்கலாம். வசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கணவன் மனைவி இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சுமம், அளப்பரிய மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறத கணவன் மனைவியாக உள்ளவர்களுக்கு, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாழ்ந்து காட்டவங்களுக்கு, தன்னுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போனால் கூட சோர்ந்து போன வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சங்களில் மிக முக்கியமான அம்சம் இந்த வசியம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வசிய பொருத்தம் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட ஆணுக்கும் சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கையில் இந்த மாதிரியான வசியம் அப்படிங்கிற பொருத்தம் இருக்குதாங்கிற விஷயத்தை தான் இந்த வசிய பொருத்தம் குறிக்குது. பொதுவாக அதாவது அழகு அப்படிங்கிறது காலம் செல்ல செல்ல அழகு குறைவாக போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சமாக, ஒரு ஆழமான விஷயமாக சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது 20 வயதில் பருவத்தில் 20 வயதில் உருவத்தில் அழகாக இருக்கக்கூடிய சூழல் இயல்பான ஒரு விதி. ஆனால் வயது ஆனால் கூட, பருவம் கழிந்தால் கூட உருவத்தில் ஒரு அழகு இருக்கக்கூடிய அம்சம் இருக்கக்கூடிய வசியம் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. சிவப்பாக இருந்தால்தான் அழகு அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே கருப்பாக இருந்தாலும் அழகு, அந்த கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. அப்படிங்கிறதுனால அதுதான் வசியம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த அம்சங்கள் நமக்கு ஆழமாக உணர்த்தது. அந்த வகையில் இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிறது ஒருவருடைய வாழ்நாள் முழுவதுமே, திருமணமான புதிதில் 6 மாதத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்பே அல்லது டார்லிங் அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட அந்த 6 மாதம் கழித்து அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் அவங்களுடைய ஆயுள் முழுவதுமான திருமண காலத்தில் இந்த அன்பு அப்படிங்கிறது சரியான விகிதத்தில் பரிமாற்றம் செய்யக்கூடிய அமைப்புக்கு உதவுவது ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடியது தான் இந்த வசியம் அப்படிங்கிறது. வசியத்தை பற்றி வாழ்க்கை முழுவதும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அதாவது 2 வரிகளில் உங்களை எல்லோருத்துக்குமே புரியக்கூடிய எளிமையான ஒரு அமைப்பில் சொல்லணும் அப்படின்னா, இந்த வசியம் அப்படிங்கிறது மனைவி பக்கத்தில் இருந்தாலே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த வசியம் தான். அழகு கொடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வசியம், அதாவது உலகத்தில் யாரை பார்த்தாலும் தன்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது அதில் அழகுக்கு மீறி ஒரு வசியம் மிளிரும் இல்லையா? அந்த வசியம் அப்படிங்கிறது கணவனுடைய கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். அழகு அப்படிங்கிறது அடுத்தவங்க மொத்தமாக பார்க்கக்கூடிய உருவத்தை அளந்தெடுக்கக்கூடிய ஒரு கணக்கில் இருந்துகிட்டு இருந்தால் கூட வசியம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அழகு அப்படிங்கிறது ஆயுள் முழுவதும் தொடராது. ஆனால் வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதும் தொடரும் அப்படிங்கிறது வாழ்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சூட்சுமமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு வசியம், கண்ணை பார்த்தாலும் காதை பார்த்தாலும் மூக்கை பார்த்தாலும் உடம்புல எந்த பகுதியை பார்த்தாலும் அதில் ஒரு வசியம் மிளிரணும் இல்லையா? அந்த வசியம் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த வசிய பொருத்தம் இருக்குதா அப்படிங்கிறதுக்காகத்தான். கணவன் மனைவி இருவருக்குள்ள கட்டையாக இருந்தாலும் குட்டையாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் நெட்டையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள ஒருவர் பார்க்கும் பொழுது நோக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வசியம் அப்படி இருந்தது அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் உங்களுடைய, அதாவது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது சந்தோஷமான ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்.
கணவன் மனைவி இருவருக்குள்ள வசியம் இருந்ததுன்னு வைங்களே, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சன்னிதானங்களில் அர்ச்சனை பண்ணாமலேயே அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைச்சு உங்களுடைய கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த திருமண பந்தத்தில் மிகப்பெரிய கர்ஜனையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரியான வசியம் அப்படிங்கிற பொருத்தம் இருக்குதாங்கிறதுக்காகத்தான் இந்த வசிய பொருத்தத்தை கணவன் மனைவிக்குள் இருவருக்குள்ள காலம் முழுவதும் வசியம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வசிய பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காக திருமண சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதாவது ஆரம்ப காலத்தில் இருவருக்குள்ள ஒற்றுமை இருக்குது, அழகாக இருக்கிறாங்க, வசியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விட காலம் கழிந்தால் கூட, வயது ஆனால் கூட, வயது முதிர்ந்தால் கூட ஒருவருக்கொருவர் பாசமாக வசியமாக இன்றைக்கி கூட பாருங்கள், நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் வெளியில் போகும் பொழுது மனைவி கையில் ₹1 காயின்ஸ் வாங்கிட்டு போகக்கூடிய விஷயத்தை ஒரு வசியமாக, வழக்கமாக, சென்டிமெண்ட்டாக, ஒரு சடங்காக, சம்பிரதமாக, யோகமாக வச்சுருக்காங்க நிறைய குடும்பங்களில். அதே மாதிரி இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துட்டு இருந்தால் கூட கணவன் வெளியில் போகும் பொழுது மனைவி கையில் கணவனுக்கு விபூதி வச்சு விடுறது அல்லது கணவன் கையால் மனைவிக்கு குங்குமம் வச்சு விடுவது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நிறைய குடும்பங்களில் நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. இன்னும் நிறைய குடும்பங்களில் இந்த விபூதி வைக்கிறோம், காயின்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு மேலே கடவுளுக்கு முன்னாடி நின்று கணவருக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய மனசுக்குள்ள வேண்டல் வைக்கக்கூடிய ஒரு சூழலும் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் ஈடுபாடு வரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை யார் கொடுக்கும் அப்படின்னா அது வசியம் மட்டும்தான் கொடுக்கும். பெத்தவங்களோ மற்றவங்களோ புத்தவங்களோ தத்துவமோ சொல்ல முடியாத எவ்வளவோ விஷயங்களை இந்த வசியம் அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதுமே நீ என்ன பண்ணினாலும் ஏற்றுக்கக்கூடிய, தவறு பண்ணாமல் நல்லவங்களாக இருந்தால் நல்லது அப்படிங்கிறத விட தவறே பண்ணினாலும் என்னுடைய மனைவி தான் அப்படின்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோ பக்குவமும் கணவன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீ எப்படி இருந்தாலும் எனக்கு நல்லவர் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய அம்சங்களும் இந்த வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த காலத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு பழமொழியாக நகைச்சுவையாக சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த பழமொழி கணவனுக்கு மட்டுமில்லை, மனைவிக்கும் மிகப்பெரிய மகத்துவமாக பொருந்தது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. உலகத்தில் எவ்வளவு பெரிய பேரலையை பார்த்தாலும் என் உள்ளத்தில் நீ மட்டும்தான் இருப்ப அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அம்சத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வசியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த வசியம் வருடம் முழுவதும் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக, உறுதியாக, தீர்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய மார்க்கம்தான் வசிய பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சார், திருமணத்தில் அழகு இல்லைனாலும் இந்த வசிய பொருத்தம் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார். திருமணத்தில் வசிய பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை சார் சொன்னார். இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புது தகவலோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.